ஆமென். அல்லேலூயா. இப்போதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவன் நம்ம மத்தியில் இந்த காலை நேரத்தில் முதல் ஆராதனையில் வந்த தேவ சன்னத்தோடு ஆண்டவர் பேசினார். நம்முடைய பாஸ்டருக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அவர் அநேக வருடங்கள் இந்த சபையில் கிட்டத்தட்ட 2017 பாஸ்டர் சொன்னாங்க, இங்கே வருங்க நல்ல ஒரு பைபிள் டீச்சர், அவங்க நிறைய வசனங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க, அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முதல் ஆராதனையில் வந்த ஜனத்தோடு ஆண்டவர் பேசினார். இந்த 2வது ஆராதனையில் அவர் நம்மோடு பேசும். நம்மத்தில் பாஸ்டர் ஜான் சாமுவேல் இருக்கிறாங்க. எல்லா கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாமா? எல்லா கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மனமகிழ்ச்சி நாளில் உங்களோடு கூட உங்களுடைய எல்லா ஆராதனைகளிலும் இருக்கும்படியாக ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சண்டே சர்வீஸ்க்கு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். நடுவில் ஒரு நாள் அந்த ஈவினிங் சர்வீஸ்க்கு வந்திருந்தேன். நான் நடுவில் எப்பவுமே ஒரு சில நேரங்கள் உங்கள் பாஸ்டர் கூப்பிடும்போது வர முடியாமல் போயிடும். ஏன்னா எப்பவுமே உங்கள் பாஸ்டர் லாஸ்ட் மினிட்ல தான் கூப்பிடுவாங்க. இந்த தடவை தான் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, சரி, கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த நாளை முன்குறித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, ஒரு காரியத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு தான் உங்கள் பாஸ்டர் ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ தான் கேட்டேன், தாராளமாக சொல்லுங்கள், இன்னும் இதுக்கு போய் என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்க அப்படின்னாங்க. கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் நம்ம புஸ்தகம்லாம் படிக்கிறது போயிடுச்சு. புஸ்தகம்னா நான் பாட புஸ்தகத்தை சொல்லலை. ஒரு காலத்தில் இந்த ஆவிக்குரிய புஸ்தகங்கள்லாம் எழுதப்படும் போது அதெல்லாம் வாங்கி படித்து அந்த பழக்கம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு சோஷியல் மீடியா ஜென்ரேஷனில் வாழ்கிறோம். ஜென்ஸி எல்லாம் வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் ஒன்லி ஏதாவது சிம்பிளாக ஒரு 30 செகண்ட்ஸுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டிங்கன்னா பார்ப்போம், ஒரு 90 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்குள்ளே ஏதாவது முடிச்சிங்கன்னா பார்ப்போம்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்டலாம் புக்கை கொடுத்தா படிக்க முடியுமா? அவங்க மட்டும் இல்லை, பெரியவங்க மட்டும் என்ன, நமக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை. இந்த காலத்தில் புக்கை எங்கே படிக்கிறது? ஆனாலும் என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம் இருந்தது. ஒரு சில காரியங்களை புஸ்தக வடிவிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, அதில் குறிப்பாக நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது பவுலுடைய ஊழியம். ஏனென்றால் எந்த வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத அந்த காலத்தில் 2000 வருடத்திற்கு முன்னராகவே எப்படி பவுலினால் அவ்வளவு பெரிய ஊழியங்களை செய்ய முடிந்தது, எப்படி கண்டங்கள் கடந்து அவரால் சபைகளை ஸ்தாபிக்க முடிந்தது அப்படி சொல்லி நான் பல விதங்களிலே தியானித்திருக்கிறேன், டீச் பண்ணியிருக்கிறேன். அதில் ரொம்ப ஆச்சரியப்பட வைத்த விஷயம் என்றால், பவுல் எவ்வளோ பெரிய தேவ மனிதனாக இருந்தாலும் அவர் தனியாக செயல்படவில்லை. அவரோடு இணைந்து செயல்பட்ட சின்ன சின்ன நபர்கள் ஆங்காங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படி பவுலுடைய ஊழியர்களை குறித்து நாம் ஒரு புஸ்தகத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி ரொம்ப நாள் யோசித்து கொண்டிருந்தேன். அதை கடந்த வருட செப்டம்பர் மாதத்தில் எழுதி முடித்து விட்டேன். முதல் காப்பியை நான் அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன்ட்ட தான் கொடுத்தேன். அவங்க படிச்சுட்டு 2 நாளில் படிச்சுட்டு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்குது, பிரிங் இட் ஆஸ் அ புக் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நான் விட்டுட்டேன், கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக விட்டுட்டேன். அதை இந்த வருஷம் ஜூலை மாதம் தான் அதை புஸ்தகமாக எழுதி அங்கே அண்ணன் தான் வெளியிட்டாங்க. அதை வெளியிட கர்த்தர் உதவி செய்தார். பவுலுடைய உடன் ஊழியர்கள் என்று சொல்லி. உங்களுக்கு தெரிஞ்ச பேர் ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். பவுல் கூட சேர்ந்து ஊழியம் செஞ்சது யாரையாவது சொல்லுங்கள். சீலா. அது ஷீலா கிடையாது, சீலா. பர்னபா, வெரி குட். சொல்லுமா. நிக்கோதேமுவா பவுலோட செஞ்சாரா அவரு? பரவாயில்ல, தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் சொன்னது பர்னபா, சீலாலாம் நான் இது வரைக்கும் யாருமே சொல்லலை. ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, தீமோத்தேயு, தீத்து, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச பேர், சரியா? ஆனால் நான் எழுதியிருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப தெரியாத பேரை எழுதியிருக்கிறேன். சீலாவை பற்றி எழுதியிருக்கிறேன், பர்னபாவை பற்றி எழுதியிருக்கிறேன், ஒரு 10 கேரக்டர் நான் எழுதியிருக்கிறேன். அதில் நமக்கு தெரிஞ்ச சீலாவை பற்றி தெரிஞ்சது ஒன்று தான், சிறைச்சாலையில் பாடி துதித்தார்கள், கட்டுகள் உடைந்தது, அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதை விட சீலாவுடைய பங்கு ரொம்ப பெருசு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னும் பர்னபாவை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பவுலை உருவாக்கியதே பர்னபா தான், பவுலுடைய மென்டரே பர்னபா தான், அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் பின் நாட்களில் பர்னபா காணாமல் போயிடுவார், ஆனால் பவுல் தான் மேலே தெரிவார் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துக்கு பின்னாடி. இதெல்லாம் ஏன் என்று சொல்லி ஒரு 10 கேரக்டர் நான் எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு சில பேர் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். தீகிக்குன்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், வாசிச்சிருப்பீங்க, எங்கேயாவது ஒரு 2-3 இடத்துல வாசிச்சிருப்பீங்க. அரிஸ்தர்க்குன்ற பேர் வரும். இதெல்லாம் யாருன்னு நமக்கு தெரியாது.
ஸோ அவர்கள் செய்த காரியங்கள் என்ன, அந்த பால்ஸ் மாடல் மினிஸ்ட்ரி, பவுலுடைய ஊழிய முறை எப்படி இருந்தது என்பதை விளக்கி ஒரு 10 கேரக்டரில் ஒரு 8 ஆண்கள் கேரக்டரும் 2 பெண்கள், நீங்கள் அறிந்திராத பெண்கள், ஏயோதியால் சிந்திக்கை எல்லாம் நீங்கள் பிலிப்பியில் ஒரு வசனத்தில் வாசிச்சிருப்பீங்க. ஸோ அதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக ஒரு 150 பேஜஸ் வர்ற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக எழுத கர்த்தர் உதவி செய்தார். அதை உங்கள் பாஸ்டர்கிட்ட நான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். அவங்களும் படிச்சுட்டு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு. உங்களுக்கு தேவைப்படுகிறவர்கள், புஸ்தகம் படிக்கிற ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் வாங்கி வாசித்து பாருங்கள், நிறைய காரியங்களை உண்மையிலே கற்றுக்கொள்வீர்கள். அதை 80 ரூபீஸ்னு போட்டிருக்கிறோம், அங்கே வெளியில் பாஸ்டருடைய அப்பா அவங்கள்ட்ட இருக்கும், நீங்கள் அதை முடிந்தால் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். இல்லை நாங்கள் அதெல்லாம் படிக்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வாங்க வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைபிளை நல்லா படிங்க, சரியா? ஹல்லேலூயா. சரி, இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பலாம். ஒரு சின்ன கிராமம் இருந்தது. என்ன இருந்தது? அந்த கிராமத்தில் ஒரு 7 தெரு இருந்துச்சு. எத்தனை தெரு இருந்துச்சு? ஆமாம், 7 தெரு இருந்துச்சு. அந்த 7 தெருவில் ஒரு தெருவில் இருந்தவங்க மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள். யாரு? ஒரு தெருவில் இருந்தவங்க தேவனுடைய பிள்ளைகள். அப்போ மீதி எத்தனை தெரு இருக்கு? 6. பரவாயில்லையே, சூப்பராக கணக்கு போடுறீங்களே. ஆமாம், மீதி இருந்த 6 தெருவில் 3 தெருவில் இருந்தவங்க இந்த தெருவில் இருந்த தேவ பிள்ளைகளுக்கு சொந்தக்காரர்கள். யாரு? சொந்தக்காரர்கள். ஒரு தெருவில் ஃபுல்லாக தேவ பிள்ளைகள் இருந்தார்கள். அடுத்த 3 தெருவில் இருந்தவங்க இந்த தெருவில் இருந்தவங்களுக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் அவர்கள் தேவனை பின்பற்றுகிறவர்கள் இல்லை. தேவனையும் பின்பற்றி கொள்ளுவார்கள் லேசா அங்கங்க, ஆனா முற்றிலும் உலகத்தை சார்ந்து வாழ்ந்த ஒரு ஜனக்கூட்டம். அடுத்த 3 தெருவில் இருந்தவங்க முற்றிலும் அந்நிய ஜனங்கள், தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு 3 தெரு மக்கள். அந்த 3 தெருவினர் எப்பவுமே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் தேவனால் நடத்தப்படுகிற தேவனுடைய சந்ததிக்கு விரோதமாகத்தான் காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த 7 தெருவில் இருந்தது, ஒரு தெருவில் இருந்தது தான் தேவ பிள்ளைகள், 3 தெருவில் இருந்தது அந்த தேவ பிள்ளைகளுடைய சொந்தக்காரர்கள், அடுத்த 3 தெருவில் இருந்தது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்போதுமே அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு ஜனக்கூட்டம். அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்திலே ஒரு நாள் திடீரென்று அந்த தேவனுக்கு விரோதமாக இருக்கிற அந்த 3 தெரு இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஒரு தெரு தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. என்ன ஆகி போச்சு? தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. உடனே இந்த தேவ பிள்ளைகள் பார்த்தார்கள், ஆமா, ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை வர வச்சிட்டாருன்னு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டார்கள். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மீதி இருந்த 2 தெரு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தேவனுக்கு விரோதமான ஜனங்கள் இருந்த 2 தெரு, அதுல இன்னொன்று தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. அப்ப இந்த ஜனங்களுக்கு இன்னும் சந்தோஷம். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் ஒரு தெருவும் எரிஞ்சு போச்சு. அப்ப தேவனுக்கு விரோதமாக இருந்த 3 அந்த தெருவும் என்ன ஆகி போச்சு? காலி ஆகி போச்சு. இப்ப யாரு தான் மீதி இருக்கிறா? தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு தெரு இருக்குது, அவங்களுடைய சொந்தக்காரங்க 3 பேர் இருக்கிறாங்க. திடீர்னு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த 3 சொந்தக்காரங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, அதுல ஒரு தெரு என்ன ஆகி போச்சு? தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஜனங்கள் பார்க்குறாங்க, என்னடா இது, நம்ம சொந்தக்காரங்களும் எரிஞ்சு போயிட்டாங்களே, இருந்தாலும் அவன் தேவனுக்கு விரோதமாக தானே இருந்தான், எரியத்தானே செய்வான் அப்படின்னு ஒருவேளை யோசித்திருக்க வாய்ப்புண்டு. இப்படியே நாட்கள் போகிறது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இந்த மீதி இருந்த 2 சொந்தக்கார தெருவும் என்ன ஆகி போச்சு? தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. யார் தான் மீதி இருக்கிறா? தேவனுக்கு பயந்து நடக்கிற அந்த ஜனங்கள் தான் மீதி இருக்கிறாங்க. ஆனாலும் ஏன் அவர்களுக்கெல்லாம் அந்த நியாய தீர்ப்பு கட்டளையிடப்பட்டது என்பதை நிதானிக்காதவர்களாக, தங்கள் இருதயத்திலே இருமாப்பு கொண்டவர்களாக, நிர்விசாரமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தேவ ஜனம் தேவனை தேடவும் இல்லை, தேவனை சார்ந்திருக்கவும் இல்லை, அவர் எழுதி கொடுத்த கட்டளைகளின்படி வாழவும் இல்லை, தன்னுடைய இஷ்டப்படியே வாழ்ந்தார்கள். ஒரு நாள் இந்த தெருவின் மேலும் நியாய தீர்ப்பு வந்தது, தேவனுடைய அக்கினி விழுந்தது. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி மூஞ்ச பார்த்து கேளுங்க, கேளுங்க கேளுங்க, என்ன பார்க்காதீங்க, பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி நீங்க எந்த தெருவில் இருக்கீங்கன்னு கேளுங்க. என்ன சொன்னாங்க? வெங்காயம் மண்டியில் இந்த தெரு பேர் என்ன, அதை சொன்னாங்களோ? வாசிங்கள் என்னோடு கூட ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆமோஸ் 2வது அதிகாரம் 5வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே 1064வது பக்கம். யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன். அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதுக்கு இது ஹல்லேலூயா சொன்னீங்க? அவன் தானே எரிஞ்சு போனான், என் மேலே எரிஞ்சிச்சு. யூதா என்பது யார்? அது தேவனுடைய ஜனம். இன்னும் சொல்லுகிறார் எருசலேம் என்று சொல்லுகிறார், அது தேவனுடைய நகரம் என்று சொல்லப்பட்ட ஒரு இடம். அங்கே சத்துருதான் அக்கினியை கொண்டு வருவான், சத்துருதான் அக்கினி போன்ற சூழ்நிலையிலே தேவ ஜனத்தை தள்ளுவான் என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் யோசித்திருக்க வாய்ப்புண்டு. காலை முதல் ஆராதனையிலே நான் காண்பித்தபடி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய் என்று சொல்லி இந்த உலகமும் சத்துருவும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக கொண்டு வருகிற அக்கினியின் சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் எப்படி தன்னுடைய ஜனத்தை விடுவிப்பார் என்று சொல்லி காலை முதல் ஆராதனையிலே காண்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த 2வது ஆராதனையிலே அப்படி தேவனால் விடுவிக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனத்திற்குள்ளே ஆண்டவரே அக்கினியை அனுப்புவதற்கும் வாய்ப்பு உண்டு என்பதையும் வேதம் காண்பிக்க தவறவில்லை. அதைத்தான் இந்த வேத வசனத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை, ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ஒருவேளை ஒரு சிலர் வாசித்திருக்க வாய்ப்புண்டு. பல நேரங்களிலே இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நாம் வாசிக்க மாட்டோம். வாசித்தாலும் நமக்கு ஒன்றும் புரிகிற மாதிரி இருக்காதனால ஏதோ அப்படியே எதுக்கோ கடமைக்குன்னு ஒரு வருஷத்தில் ஒரு தடவை பைபிளை முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம், கடன்னு வாசிச்சுட்டு போயிடுவோம். இப்போ நான் சொன்ன கதைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் யோசிக்கலாம். சரியா? திருப்பங்க என்னோடு கூட ஆமோஸ் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்க. ஆசகேலின் வீட்டிலே தீ கொளுத்துவேன். 7ஆம் வசனத்தின் முதல் பகுதி, காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன். 10ஆம் வசனம், தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன். அடுத்ததாக பின்னாடி திருப்பிக்கோங்க. 12ஆம் வசனம், தோமானிலே தீ கொளுத்துவேன். 14ஆம் வசனம், ரப்பாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மோவாப் தேசத்தில் தீ கொளுத்துவேன். 5ஆம் வசனம், யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன். இப்ப தீ கொளுத்துவேன் ஆண்டவர் முதல் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் வரைக்கும் சொன்னதை நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 7 பேர் இருப்பாங்க. நான் கதையில என்ன சொன்னேன்? ஒரு தெரு தான். என்னது? ஒரு தெரு தான். யாரு? தேவனுடைய ஜனம். மீதி 3 தெருக்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிற மீதி 3 பேரை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற முதல் 3 நபர்கள், 3 இடங்கள், ஆசகேலின் வீடு, காத்சாவிலே, இன்னும் தீரு. இந்த இடங்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருந்த அந்நிய தேசங்கள். எந்த தேசங்கள்? அந்நிய தேசங்கள். தேவனுக்கு விரோதமாக அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற அந்நிய ஜனங்களால் நிரம்பி இருந்த, பாகால் வழிபாட்டை கொண்டிருந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற மற்ற ஜனங்களை ஆண்டவர் ஆமோஸின் மூலமாக காண்பிக்கிறார். அவர்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை சொல்லிவிட்டு, அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்பதை சுருக்கமாக சொல்லிவிட்டு அவர்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். அடுத்த 3 நீங்க பார்த்தீங்கன்னா, தேமானிலேன்னு ஒன்று வரும். அந்த தேமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ஏதோம் என்று பெயர். ஏதோம்னா யாரு? ஏசாவின் சந்ததியார். ஏசா யாரு? யாக்கோபுடைய சகோதரன். யாருடைய மகன்? ஈசாக்குடைய மகன். ஈசாக்கு யாருடைய மகன்? ஆபிரகாமின் சந்ததியினர் தான் இஸ்ரவேலர். அப்ப மீந்திருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் ஏதோம் யாரு? சொந்தக்காரர் தானே. ஆமா, அவர் தேவனுக்கு பிரியோதமா நடக்காதனால ஒரு அந்நிய ஜனம் மாதிரி மாறிட்டாங்க. ஆனாலும் யாரு தான்? சொந்தக்காரர் தான். அடுத்து அங்க சொல்லப்பட்டிருக்கிற ரப்பாவின் மதில் போட்டிருக்கோம். அதுக்கு மேல நீங்க படித்தீங்கன்னா அது அம்மோன் புத்திரர். அம்மோன் தேசத்தில் இருந்த ஒரு பகுதி. அம்மோன் புத்திரர் யாரு? லோத்துடைய பிள்ளைகள் மூலமாக வந்த அந்த சாபத்தின் சந்ததி. லோத்துவும் யார் தான்? சொந்தக்காரர் தான். யூதர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் ரிலேட்டிவ் தான்.
அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது மோவாப் தேசத்திலே தீ கொளுத்துவேன். மோவாபும் அந்த லோத்துவின் மகள் மூலமாக வந்த ஒரு சாபத்தின் சந்ததி. இப்போ இந்த நான் சொன்ன கதையை மைண்ட்ல வச்சுட்டு இதை வாசி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா புரியும். ஓஹோ, ஆண்டவர் இதான் சொல்றாரோ அப்படின்னு. அப்போ எல்லாமே அந்நிய தேசங்கள் நியாயம் தீர்க்கப்படுவது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுக்கு ரிலேட்டிவாக இருந்தவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் செயல்பட்ட போது அவர்களையும் ஆண்டவர் நியாய தீர்ப்புக்குள்ளாக கொண்டு வந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் வேதனை என்னன்னா, அதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் இஸ்ரவேலை குறித்தும் சொல்லுகிறார், யூதாவை குறித்தும் சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், யூதாவிலும் நான் தீ கொளுத்துவேன் என்று சொல்லிவிட்டு அது எருசலேமின் அரண்மனைகளையும் பட்சிக்கும் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் வேதத்தை வாசிக்கும் போது மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பெரும்பான்மையானவைகள் உலக மனிதர்களுக்கு எழுதப்படவில்லை. அது சபைக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தான் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு எழுதப்பட்டிருக்கிற வாக்கு தத்தம் மட்டும் நமக்கு சொந்தம். ஏதாவது தண்டனை வந்தா அது அவனுக்கு நம்ம நினைச்சுக்கிடுவோம். ஆனால் பெரும்பாலான காரியங்கள் வேதத்திலே அது தேவ பிள்ளைகளுக்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் கவனிக்க தவறுகிறதுனால்தான் பல நேரங்களிலே சரியாக சத்தியத்திலே நடக்க முடியாதவர்களாக கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் காலை வேளையிலே இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து யூதாவிலும் இஸ்ரவேலை குறித்தும் ஆண்டவர் ஏன் அவ்வளவு கடுமையாக சொன்னார், அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறியதா என்பதையெல்லாம் நான் காண்பித்து, அந்த 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திற்கு பிற்பகுதியிலே நீங்கள் வாசிக்கும் போது தொடர்ச்சியாக அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 காரணங்களை சொல்லுகிறார். ஏன் தேவன் யூதாவின் மேலும் இஸ்ரவேலின் மேலும் கோபமாக இருந்தார் என்பதை அவர் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக அவர் விளக்கி சொல்லுவதை நாம் அங்கே பார்க்க முடியும். முதலாவது இந்த ஆமோஸ் யாருன்னு பார்க்கிறோம். 1ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தெக்கோவா ஊர் மேய்ப்பர்களுக்குள் இருந்த. அப்ப ஆமோஸ் எந்த ஊரு? தெக்கோவா. எந்த ஊரு? எந்த ஊரு? ஆமா, எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் அந்த முதல் 2-3 வசனம் ரொம்ப முக்கியம். நீங்க அதை படிச்சீங்கன்னா அவங்க யார் என்று சொல்லப்பட்டிருக்கும், அவங்க எந்த ஊர் என்று சொல்லப்பட்டிருக்கும், எந்த காலத்திலே வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். இப்ப வாசிங்க. தெக்கோவா ஊர் மேய்ப்பர்களுக்குள் இருந்த. அப்ப அவருடைய வேலை என்னது? அவர் ஒரு ஆடு மேய்ப்பன். யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய எரேமியாவின் நாட்களிலும். அப்ப எந்த நாட்கள் அவர் வாழ்ந்திருக்கிறாரு? யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலே வாழ்ந்திருக்கிறான். அடுத்தது இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபெயாம், யோவாசின் குமாரனாகிய எரோபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்ன. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சு தெரியுமா? அந்த 2 வருஷத்திற்கு முன்ன இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். அப்போ ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தையோ ஒரு தீர்க்கதரிசியை குறித்தோ நம்ம நன்கு தியானித்து வாசிக்கணும்னா இப்படிதான் வாசிக்கணும். அதை நல்லா ஸ்பிளிட் பண்ணி வாசிக்கும் போதுதான் அவன் எந்த நாட்களிலே வாழ்ந்தவன், அவன் என்ன வேலை செய்துகிட்டு இருந்தான், யாருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நல்லா கவனிக்க முடியும். அப்போ இந்த தெக்கோவா அப்படிங்கிற ஊர் என்பது யூதாவில் இருந்த எருசலேமில் இருந்து ஒரு 12 மைல் தொலைவில் இருந்த ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் இந்த ஆமோஸ். அவன் சொந்தமாக தன்னுடைய மந்தையை மேய்த்தான் என்று நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் பின்னால் இருக்கிற அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது அவன் தன்னை குறித்து சொல்லுகிறான், நான் காட்டத்தி பழங்களை பொறுக்கி தின்னுகிற ஒரு சாதாரண மேய்ப்பன் என்று சொல்லி. ஏனென்றால் அந்த நாட்களிலே சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள், கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்காரன் போல இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் எதுனா இந்த காட்டத்தி மரத்திலிருந்து உழுகிற பழங்களை பொறுக்கி திங்கிறது தான்.
ஏன்னா அது ரொம்ப விசேஷமான பலன்லாம் கிடையாதுன்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இவன் தன்னை குறித்து அறிமுகப்படுத்தும் போது, ஆமோஸ் போய் நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க, தெரியும். அதெல்லாம் வசனம் காமிக்க நேரம் இல்லை, நேரம் ஆயிரும். அப்புறம் அந்த காரியத்தை அவன் சொல்லும் போது, எப்பா நான் தீர்க்கதரிசியும் இல்லை, நான் ஒரு போதகனும் கிடையாது, நான் ஒரு சாதாரண காட்டத்தி பழங்களை பொறுக்கி தின்னுகிற ஒரு மனிதன் என்று பின்னர் உள்ள அதிகாரத்திலே அவன் சொல்லுகிறான். அப்ப அவன் வாழ்ந்த காலம் உசியா ராஜாவின் காலம். யெரொபெயாம் ராஜா இஸ்ரவேலிலே ஆண்டு கொண்டிருந்த அந்த காலத்திலே பூமி அதிர்ச்சி ஒன்று வந்திருக்கிறது. அந்த நாட்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்பதை குறிப்பாக அவன் எழுதும் போது எழுதி வைத்திருக்கிறான். இவையெல்லாம் சரித்திர நிகழ்வுகள். எதற்காக இந்த இன்ட்ரடக்ஷன் ரொம்ப முக்கியம்? ஆண்டவரால் ஆடுகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்த தாவீதை ராஜாவாகவும் அபிஷேகம் பண்ண முடியும். ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருக்கிற மேய்ப்பனை தேசத்திற்கு தீர்க்கதரிசியாகவும் ஏற்படுத்த முடியும். ஹல்லேலூயா! ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவதற்கு உங்க படிப்பு முக்கியம் இல்லை, உங்க திறமை முக்கியம் இல்லை, உங்க தாளந்து முக்கியம் இல்லை, உங்க குடும்ப பின்னணி முக்கியம் இல்லை. தேவனுக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமானால், அவர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற தரிசனத்தை எப்படியாவது நான் நிறைவேற்ற வேண்டும் என்கிற நோக்கமும் வாஞ்சையும் அர்ப்பணிப்பும் இருக்குமானால் அதுவே போதுமானது. ஆமோஸ் அதற்கு ஒரு பெரிய அடையாளம். ஹல்லேலூயா! நல்லா யோசிச்சு பாருங்க. 7 தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்றான். 3 அந்நிய தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். 3 இஸ்ரவேலினுடைய உறவினர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, தான் வளர்கிற யூதாவுக்கும் சொல்லுகிறான், இஸ்ரவேலுக்கும் சொல்லுகிறான். எப்படி யோசிச்சு பாருங்க. அந்த நாட்களில் இருந்த தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு போட்டுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கும் வேதம் காண்பிக்கிற தீர்க்கதரிசிகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அப்படி 7 தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் சொன்ன ஆமோஸே பின் நாட்கள்ல சொல்றான், ஐயா என்ன தீர்க்கதரிசின்லாம் சொல்லாதீங்க, நான் ஒரு சாதாரண மேய்ப்பன் என்று சொல்லுகிறான். ஆனா இன்றைக்கு தெருவுக்கு தெருவுக்கு நான் ஒரு தீர்க்கதரிசி என்று பட்டம் போட்டுக் கொள்ளுகிறவர்கள் உண்டு. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஏமாந்துடாதீங்க. ஆமா, ஒரு தீர்க்கதரிசி எப்பவுமே தன்னை உயர்த்த மாட்டான், அவன் ஆமோஸை போல தன்னை தாழ்த்துவான். ஹல்லேலூயா! ஆமா, அவன் சொல்றான் இத்தனை காரியங்கள் நடக்கும் நடக்கும் நடக்கும்னு சொன்னான். ஆனா அதெல்லாம் நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துச்சு. எல்லாமே சரித்திரத்தில் நடந்திருக்கிறது. யூதா தேசத்து ஜனங்கள் அன்றைக்கு பார்க்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறார்கள். ஆமோஸ் பின்னாடி நீங்க வாசிங்கன்னா தெரியும், ஏய் அங்கிருந்து இங்க எதுக்குடா வந்து தீர்க்க தரிசனம் சொல்ற, நீ யூதாவில் தானே பிறந்த, நீ யூதாவுக்கு போன இஸ்ரவேல் ஜனங்க, இஸ்ரவேல் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் சரித்திரம். சாலமோன் நாட்களுக்கு பின்னர் இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்தது, 2 சாம்ராஜ்யமாக மாறியது. 10 கோத்திரம் இஸ்ரவேலா மாறிச்சு, சமாரியாவை தலைநகராக கொண்டு. மீதி 2 கோத்திரம் யூதாவை தலைநகராக, எருசலேமை தலைநகராக கொண்டு யூதா சாம்ராஜ்யம் மாறிச்சு. நீ எருசலேமுக்கு பக்கத்தில் உள்ளவன் தானே, அங்கிருந்து இங்கே எதுக்கு வந்து தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லி இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவர்கள் அடித்து அவனை துரத்துகிறார்கள். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாயில தான் ஆண்டவர் இவ்வளவு கடினமான ஒரு தீர்க்க தரிசனத்தை போடுகிறார். நான் யூதாவிலே தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளையும் பட்சிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவனுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அவனுடைய வார்த்தைகளை எல்லாம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவனும் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் நடந்த அந்த 2 வருடத்திற்கு அந்த நிலநடுக்கம், அந்த பூமி அதிர்ச்சியை குறித்து அங்கே ஒரு குறிப்பாக சொல்லுகிறான். அது சகரியா வாழ்ந்த காலம் இந்த ஆமோஸ் வாழ்ந்த காலத்தை விட ஒரு 200 ஆண்டுகள் கழித்து. இன்னும் யூதர்கள் பாபிலோனியரால் சிறைபிடிக்கப்பட்டு பின்னால எருசலேமுக்கு திரும்பி வந்து கோரேசுடைய நாட்களில் திரும்பி வந்த பின்னர் அவர்களிடத்திலே தோன்றிய 2 தீர்க்கதரிசிகள், ஆகாய், சகரியா. ஆகாய் வயசானவர், சகரியா வாலிபன். அந்த சகரியா அந்த இன்சிடென்ட்டை நினைவு கூர்ந்து அங்கே எழுதுறதை நீங்க பார்க்கலாம். இன்னும் இந்த ஆமோஸுடைய தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை நீங்க அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனம் 43ஆம் வசனத்தில் ஸ்தேவானுடைய வாயிலிருந்து வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 15லிருந்து 17ஆம் வசனம் வரை யாக்கோபும் கூட இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நினைவு கூறுவதை பார்க்கலாம்.
ஆக இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலே ஒரு முக்கியமான நபர். அவன் வெளிப்படுத்துகிற பல காரியங்கள் மிகவும் ஆச்சரியமானவைகள். சமீபத்தில் நான் தூத்துக்குடியிலே இதே ஆமோஸ் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தூக்கு நூலை ஆண்டவர் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தூக்கு நூல் பிரமாணம் ஒரு செய்தி பேசியிருக்கிறேன். அது யூடியூப்ல இருக்கு. பார்க்க வசனங்களை கேட்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்க தேடி பார்த்துக்கோங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் ஏன் ஆமோஸ் மூலமாக யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன் என்று சொன்னாரே, அந்த காரியங்கள் நடந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க பார்ப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் யூதா ஜனங்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியினால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை வரப்பண்ணினான். வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று 18ஆம் வசனத்தில் அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமூட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கு இருந்த அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமூட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். எவ்வளவு வேதனையான காரியம்! ஆண்டவருடைய ஆலயம்தான், அவருடைய டிசைன் படி கட்டப்பட்ட ஆலயம்தான், அவருடைய திவ்ய பனிமூட்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்தின் பனிமூட்டுகள் எல்லாம் அவ்வளவு பரிசுத்தமாக ஆண்டவருடைய பார்வையிலே வைக்கப்பட்டிருந்தவைகள் தான். ஆனால் என்றைக்கு தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய எச்சரிப்பை மீறி மீண்டும் மீண்டும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செயல்பட்டார்களோ, ஆண்டவர் தன்னுடைய கோபாக்கினையை என்னுடைய சொந்த சம்பத்து என்று சொல்லி எந்த ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டாரோ அதே ஜனத்திற்குள்ளும் தன்னுடைய அக்கினியை போடுவதற்கு ஆண்டவர் தயங்கவில்லை. இவைகளெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது நடந்து கிட்டத்தட்ட 70 வருஷம் கழிச்சு நெகேமியா அங்கிருந்து ஆட்கள் அனுப்பி கேட்கிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அலங்கள் எல்லாம் பாழாக்கப்பட்டதும் எல்லாம் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை எந்த அளவிற்கு நிறைவேறி இருக்கிறது என்று பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனித்து அவர் சொல்லுகிறதை கேட்கிறவன் எவனோ அவனே ஜெயம் கொள்ளுகிறவன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலேயும் 3ஆம் அதிகாரத்திலேயும் 7 சபைகளுக்கு திரும்ப திரும்ப அவர் வித்தியாசமான செய்திகளை பேசினாலும் அந்த 7 சபைக்கும் காமனா சொன்ன 2 காரியம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ எவனோன்னு சொல்றாரு. ஆனா இன்னொன்னு காமனா என்ன சொல்றாரு? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்ப பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்க, பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்க, காது இருக்கான்னு பாருங்க. காது இருக்கா? அப்ப சொல்லிருங்க, காது இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லிருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சரி, இப்ப ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆவது அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க. அங்க ஆண்டவர் ஏன் அவர்களை தீக்கொளுத்துவேன் என்று சொன்னார். இன்னும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப கரெக்டா சொல்லி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை உண்டு எப்பவுமே. நீங்க அதை வாசிக்கும் போது நிறைய அந்த முதல் அதிகாரத்திலிருந்தே வாசிக்கும் போது நீங்க 3ஆம் வசனத்தை பார்க்கணும்னா, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தமஸ்குவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும், அப்படியே தான் எல்லா வசனத்திலையும் வரும். சரியா? யூதாவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும், ஆசகேலின் வீட்டிலுடைய 3 பாதகம் 4 பாதகம், இப்படியே தான் வரும். அது என்ன 3 பாதகம் 4 பாதகம்? இதை படிக்கும்போது நமக்கு புரியாது தானே. அது எபிரேய கவிதை நடையிலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு சில வார்த்தைகள். அந்த 3-4ன்னா அது 3-4 என்கிற நம்பரை குறிக்கல. அது என்ன சொல்லுதுன்னா, அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னு அர்த்தம்.
திரும்ப திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களே நீங்கள் திரும்ப திரும்ப, அதேவ பிள்ளைகளே நீங்கள் திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லுவதற்கு அந்த நாட்களில் அந்த எபிரேய நடையில நம்ம எப்படி ஒரு 10-15 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றோமோ, அவர்கள் என்ன சொல்லுவாங்க, 3 அல்லது 4, 3 பாதகங்கள் 4 பாதகங்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதோடைய ரியல் மீனிங் என்னன்னா அகைன் அண்ட் அகைன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறாரா, உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள் மிகுதியாகி அது உங்க பாத்திரத்தில் நிரம்பி வழிஞ்சு ஓடி என்னுடைய பொறுமையின் எல்லைக்கே என்னை கொண்டு போய்விட்டது என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லா தேசத்தை குறித்து ஆண்டவர் அதே வார்த்தையை சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை பார்த்தும் அதே வார்த்தையை சொல்ல வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது. நமக்கெல்லாம் என்ன பேரு? விசுவாசிகள், தேவ ஜனங்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கும் உலகத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருந்திருக்கணும். ஆனா அன்றைக்கு ஆண்டவர் பார்க்கிறார், எல்லாரையும் ஆண்டவர் ஒரே தட்டில் வச்சுதான் இருக்கிறார். உலக மனிதர்களையும் பார்க்கிறாரு, அவங்களுடைய உறவினர்களையும் பார்க்கிறாரு, தேவன் ஜனங்களையும் பார்க்கிறாரு. 3 பேருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருப்பாரானால் we have to be different. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு, நீயோ தீமோத்தேயுவே வித்தியாசம் உள்ளவனாயிரு. எப்படி இருக்கணுமா? வித்தியாசம் உள்ளவனாய் இருக்கணுமா? சரி, இப்போ அந்த யூதாவிலே தீ கொளுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார்? ஒரு சில காரணங்களை நான் வேகமாக காண்பிக்க போகிறேன். 4ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் யூதாவின் 3 பாதங்களின் நிமித்தமும் 4 பாதங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து, அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து. முதலாவது யூத ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தார்கள். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில வேத வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நீங்க எந்த நிலைமைக்கு பின்மாற்றத்தில் போனாலும் வேத வசனம் தான் உங்களை பின்னால கொண்டு வந்து நிறுத்தும். வேத வசனத்தினால உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கை, உங்க இருதயம் அது நிறைந்திருக்கும் போது அந்த வாழ்க்கையின் ஆச்சரியமே தனி. அதனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் ஓசியாலெல்லாம் ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறார், என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். இந்த கடைசி நாட்கள்ல நடக்கிற ஒரு முக்கியமான டேஞ்சர், ஜனங்களை சத்துரு சபையில் இருந்து பிரிக்க மாட்டான், தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்திலிருந்து பிரிக்க மாட்டான். சபைக்கே வரலனாலும் வீட்டிலே உக்காந்துக்கிட்டு குளிக்காம, பல்லு விளக்காம, மூஞ்சி கழுவாம, பெட்டில் படுத்துக்கிட்டே பக்கத்தில் ஃபோனை ஆன் பண்ணி லைவ்ல ஆன் பண்ணிட்டு வசனத்தை கேட்குற மாதிரி ஒரு மாயையை உண்டாக்குவான். லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆலயத்துக்கு வந்தால் எப்படி உட்கார்ந்து பார்ப்பீங்களோ, எப்படி உட்கார்ந்து பயபக்தியோட வசனத்தை கேட்பீங்களோ அதே மாதிரி உட்கார்ந்து கேட்குறீங்களா, அல்லது இஷ்டத்துக்கு உங்க சௌரியப்படி உட்கார்ந்து கேட்குறீங்களா நீங்களே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு மாயை. எந்த சூழ்நிலையிலும் தேவன் தனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஒருவருக்கும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஆகவேதான் ஆண்டவர் கேட்கிறார், நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? ஒரு உலக பிரகாரமான ஒரு அதிகாரியை நீங்க போய் பார்க்கணும்னா எப்படி போவோம்? நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒழுங்கா போவோம். ஆனா இன்னைக்கு எப்படி வேணாலும் வசனத்தை கேட்கலான்ற நிலைமைக்கு சத்துரு கொண்டு வந்து விட்டுட்டான். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதற்கு கொடுக்க வேண்டிய கனம் முக்கியம். வசனத்தை கேட்கறதுனால கிடையாது. இன்னும் நிறைய வசனம் இருக்கு எனக்கு காண்பிக்கிறது. எவன் வசனத்தை கேட்டு அதை கை கொள்ளுகிறானோ அவனே தேவனில் அன்பு கூறுகிறான்னு யோவான்ல வாசிக்கிறோம். சரியா? இப்போ தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். பல இடங்கள்ல இன்றைக்கு வசனத்திற்கு முக்கியம் இல்லாம போயிருச்சு. எந்த ஒரு சபை தேவனுடைய வசனத்திற்கும்
ஜெபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த சபையே தேவனுக்கு பிரியமான சபை. அதனால தான் இம்மட்டும் ஆண்டவர் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய காரியங்கள் ஆரம்ப நாட்கள், அந்த ஒரு நான் தான் சொன்னல 2017 அந்த பழகின காலத்திலேருந்து பார்க்கிறேன். பல நேரங்களில் பல மாற்றங்கள் வந்திருந்தாலும் வசனத்திற்கும் ஜெபத்திற்கும் இந்த சபை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறபடியினால்தான் இம்மட்டுமாக ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை அதை மறந்துடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்திற்கு எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆலய ஆராதனை முறைகளில் நான் பல இடங்களுக்கு போகிறதுனால பார்க்கிறத வச்சு சொல்றேன். பல இடங்களில் இன்றைக்கு வசனத்திற்கு முக்கியத்துவம் இல்லை, ஆராதனைகளிலே இல்லை. நான் ஒரு நாள் ஒரு சபையில் உட்கார்ந்துருந்தேன்னா போயிருந்தேன் பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான். பாடினாங்க 1.5 மணி நேரமாக பாடி முடிச்சுட்டு அந்த பாஸ்டர் வந்து அறிவிப்பெல்லாம் வாசிக்கும் போது பக்கத்தில் மெதுவாக என்கிட்ட காதில் கேட்குறாரு, பிரதர் ஒரு ½ அன் ஹவரில் முடிச்சிடுறீங்களா அப்படின்னாரு. நான் யோசிச்சு, எனக்கு ½ அன் ஹவரில் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, உங்கள் பாஸ்டர் அழகாக ஷார்ட்டாக பண்ணிடுவார், எனக்கு அது மாதிரிலாம் வராது. இருந்தாலும் சரி பாஸ்டர் அப்படின்னு அப்படியே பக்கத்தில் வெக்கமேலாம் ஒரு காரணம் ஒன்று சொன்னார் பாருங்க. இல்லை, இதை முடிச்சுட்டு ஒரு வளைகாப்புக்கு போகணும், அதுக்காக நீங்கள் ½ மணி நேரத்தில் முடிச்சிடுறீங்களான்னார். எனக்கு என்ன கிடக்கு, நீங்கள் சொல்கிற நேரத்தில் நான் முடிச்சுட்டு போயிட போகிறேன். ஆண்டவரை தானே நீங்கள் வேதனைப்படுத்துறீங்க. ஒரு ஆலய ஆராதனையில் எது முக்கியம்? அவரை ஆராதிப்பது, அவரை பாடி துதிப்பது. அந்த நாளுக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தைகளை தருகிறார் அதுதான் முக்கியம், அதுவே பிரதானமாக இருக்க வேண்டும். அதையே பின்னுக்கு தள்ளுகிற பல காரியங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள் வருமானால், இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இப்படி பல எக்ஸாம்பிள் என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கு ஆலயத்தில் வசனத்திற்கான நேரத்தை திருடி கொள்ளுகிற பல காரியங்கள் வந்துடும். ஆனால் எந்த இடத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் சரி, சபையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எந்த தேவ பிள்ளை வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த தேவ பிள்ளை கடைசி வரை வேரூன்றி நிற்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. ஆமாம், அதாவது வசனத்தின் மேலே ஒருபோதும் வெறுப்பே வரக்கூடாது. ஆனால் கடைசி நாள் அது வரும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாசிங்க பார்ப்போம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம். அந்த வசனம் ஞாபகம் வருது, 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. எப்படி பேசணுமா வசனத்தை? எல்லா நீடிய சாந்தம் இருக்கணும், அந்த வசனத்துல உபதேசம் இருக்கணும், கண்டனம் பண்ணணும், கடிந்து கொள்ளணும், புத்தியும் சொல்லணும். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று பவுல் அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு வந்து விட்டது என்று நான் சொல்லுவேன். அதனாலதான் அன்றைக்கு யூதா ஜனங்களை ஆண்டவர் பார்க்கிறாரு, எப்பா நீங்க வசனத்தை வெறுத்துட்டீங்களே, உங்களுக்கு நான் கற்பனைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன். எகிப்தில் நீங்கள் அடிமைகளாக இருந்த போதே உங்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்து உங்களை ஒரு தேசமாக நான் மாற்ற போகிறேன். உங்களை தேசமாக நான் மாற்றும் போது உங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிடையாது, ஒரு ரூல் புக் கிடையாது. நமக்குன்னு ஒரு அரசியல் சாசனம் இருக்குது பார்த்தீங்களா? அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கான அரசியல் சாசனத்தை யார் எழுதி கொடுத்தது? ஆண்டவர் எழுதி கொடுக்கிறார். அதைத்தான் வேதம் என்று சொல்லுகிறோம். அப்படியெல்லாம் எழுதி கொடுத்தேன், ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? அதை வெறுத்து விட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் ஜனங்க உணர்வடையல. இன்றைக்கும் அதே காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார். வேத வசனத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாய்? யோசிச்சு பாருங்க, உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. அந்த வேத வசனத்தின் மேலே உள்ள தாகம் இருக்குது பார்த்தீங்களா? அதை படித்து நீங்கள் புரியுதோ புரியலையோ அதை படித்து இந்த சிஎஸ்ஐ சபையெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து யாராவது வந்தீங்கன்னா தெரியும். அங்கே போகும்போது அங்கே பைபிள் போர்ஷன்ஸ்னு ஒரு 4 பைபிள் போர்ஷன் வாசிப்பாங்க ஆராதனையில். நம்மளை மாதிரி இப்படி பெரிய ஆராதனையெல்லாம் இருக்காது.
அந்த பைபிள் போர்ஷன்ஸ்னு வாசிக்கிறதுல சில வயசான அந்த ஆரம்ப நாட்களில் இருந்திருக்கிற விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணியமாக உட்காந்து வாசிப்பாங்க. அதை சங்கீதத்தில் ஒரு போர்ஷன் இருக்கும், சுவிசேஷ புஸ்தகங்கள் காஸ்பலில் ஒரு போர்ஷன் இருக்கும், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஒரு போர்ஷன் இருக்கும், தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு போர்ஷன் இருக்கும். அதை சின்சியராக வாசிப்பாங்க. சண்டே கிளாஸ்லையும் அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போது அந்த ஆரம்ப கால அந்த காரியத்தை அவங்க இன்னும் விடாமல் வச்சிருக்கிறாங்க. நம்ம தான் அதெல்லாம் விட்டுட்டோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதனால தான் அங்கே ஆமோஸ் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வேத வசனத்தை வெறுத்து விட்டீர்கள். இப்போ தொடர்ந்து வாசிங்க அந்த 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். 2வது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினாலே மோசம் போனார்களே. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல நீங்க வேதத்தை வெறுத்தீங்க, 2வது பிதாக்கள் பின்பற்றின பொய்களினாலே மோசம் போனார்கள். என்ன பொய்கள்? ஆண்டவர் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை சாலமோனின் நாட்களுக்கு பிறகு 2ஆக பிரித்த போது இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துக்கு தலைநகரம் சமாரியா, எருசலேமுக்கு யூதாவுக்கு தலைநகரம் எது? எருசலேம். ஆனால் ஆண்டவர் தொழுகையின் ஸ்தலமாக எதைத்தான் கொடுத்திருந்தார்? எருசலேமை தான் கொடுத்திருந்தார். அப்போ இங்க ராஜாவாக வந்த யெரொபெயாமுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் நம்ம மக்கள்லாம் எருசலேமுக்குன்னு ஆண்டவரை தொலை போனாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? அவங்க பக்கமே சாஞ்சிட போறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் கிருபையாக இவனுக்கு கொடுத்ததை வஞ்சிக்கும் வண்ணமாக என்ன செய்தான்? பெத்தேலில் 2 சிலையை வச்சான்னு வாசிக்கிறோம். ஜனங்கள் காலம் காலமாக அதையே பின்பற்றினார்கள். அதை கடைசி வரைக்கும் விடல. எழும்பின எல்லா தீர்க்கதரிசியும் அவர்களை எச்சரித்தார்கள், நீங்கள் பெத்தேலை தேடாதீர்கள், பெயர்செபாவிற்கு போகாதீர்கள் என்றெல்லாம் சொல்லி பல நேரங்களிலே ஆண்டவர் எச்சரித்தார். விக்கிரகங்களை வழிபடாதே என்பதை ஆண்டவர் கற்பனையாகவே எழுதி கொடுத்திருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனமே, எத்தனையோ முறை நீ எச்சரிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் உங்களுடைய பிதாக்கள் பின்பற்றின பொய்யை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களே. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்லலாம், நாங்க விக்கிரகத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், அதெல்லாம் நாங்க வழிபடுறது இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் பல விக்கிரகங்களை பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறார். அதுல முதல்ல ஒரு பிரதானமான விக்கிரகம் பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை என்று வேதம் காண்பிக்கிறது. அதை விட இன்னொரு காரியம் சொல்றேன். பிதாக்கள் பின்பற்றின பொய் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் அது பின்தொடர்ந்து வரும். எப்படி தெரியுமா வரும்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் வீட்டில் போய் ஃபுல்லாக வாசிங்க. தேவனை அறிவதற்கு முன்னர் நம்ம எப்படி இருந்தோம்? அக்கிரமத்தினாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாக இருந்தோம். அதை சொல்லிட்டு பவுல் மனிதனுடைய கண்டிஷன்ஸை எழுதும்போது, நீங்கள் முன்னே உலக வழக்கத்தின்படி நடந்தீர்கள். யாருடைய வழக்கத்தின்படி? தெளிவா சொல்லணும்னா, உங்க பிதாக்கள் பின்பற்றின பொய்யை பின்பற்றினீர்கள். எங்க பாரம்பரியம் அப்படித்தாங்க, எது செஞ்சாலும் நாங்க நல்ல நாள் பார்த்து தான் செய்வோம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்யை பின்பற்றுகிறீர்கள். ஆமா, நல்ல நேரம் பார்த்து பாஸ்டர் அந்த நேரத்துக்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜெபசிங் வரமாட்டார்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சிலருக்கு அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நான் வளர்ந்த சபையெல்லாம் எங்கள் பாஸ்டர் வந்து பாண்டிச்சேரியில் பாஸ்டர் ஆசிரியர், அவங்க யாராவது இந்த புதன்கிழமை ஃபங்க்ஷன் வச்சுட்டு வந்தால் அப்படியே பார்ப்பார், நீ எதுக்கு புதன்கிழமை வச்ச? கேள்வியை கரெக்டாக கேட்டுருவார், புதன்கிழமை நீ எதுக்கு வச்ச அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு தான் தெரியுமே. என்னது என்ன பழமொழி சொல்லுவோம்? பொண்ணு போனாலும் புதன் போகக்கூடாதா? என்னது? புதன்கிழமை தான் நம்ம எல்லாருக்கும் நல்ல நாள். ஏன்னா அது பாரம்பரியமாக அப்படித்தாங்க. அதனால என்னங்க இருக்கு? உங்க பிதாக்களாகவே இருந்தாலும், உங்களை பெற்றவர்களாகவே இருந்தாலும், நீங்க தேவனுக்காக வைராக்கியமாய் இருப்பீர்களானால் அவர்கள் பின்பற்றின பொய்யை நீங்கள் பின்பற்ற மாட்டீர்கள். இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். எந்த தேவ பிள்ளையும், எந்த ஊழியமும், எந்த சபையும், எந்த ஊழியனும், எந்த பிரசங்கியும் வேதம் காண்பிக்காத பலனை அதிகமாக தருகிற எந்த ஒரு காரியத்தையும் பின்பற்றக்கூடாது. என்னை பார்த்தும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுவாரு, நீ வேதத்திற்கு மாறாக உனக்கு ஆதாயம் கிடைக்கிறது என்பதற்காக எதையோ ஒன்றை செய்வாயானால் நீயும் எதை தான் பின்பற்றிட்டு இருக்கிற? உங்கள் பிதாக்கள் செய்த பொய்யை தான் நீ பின்பற்றிட்டு இருக்கிறன்னு ஆண்டவர் கேட்பார்.
அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு உரைக்கல. ஆண்டவர் அதை தான் கேட்குறாரு. நீங்கள் ராஜாக்கள் நாளாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, ஆனாலும் ஜனங்கள் யெரொபெயாமின் பாவங்களை விட்டு பின்னால் திரும்பலான்னு வாசிக்கும். அதுதான் அது. அதெல்லாம் வாசிக்கும் போது அந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டோட வாசிக்கும் போது உங்கள் ஆத்மாவை தொடும் அந்த வசனம். ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளவு கரிசனையாக அவர் எச்சரிக்கிறார். அன்பா எச்சரித்து பார்க்குறாரு. ஓசியாலாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அன்பா எச்சரித்து பார்க்குறாரு. ஆமோஸில் வாசிக்கும் போது ரொம்ப எச்சரித்து கண்டிப்போட எச்சரிக்கிறாரு. எதுக்கும் அவங்க செவி கொடுத்த மாதிரி தெரியல. சரி, அடுத்து அங்கே நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்படியே நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அடுத்த காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க பாப்போம். யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அதை எருசலேமின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7ஆம் வசனம் வாசிச்சிருங்க. 6ஆம் வசனத்தின் பிற்பகுதி. நான் அவர்களுடைய ஆக்கினையை திருப்ப மாட்டேன், அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே. நீதிமானை பணத்திற்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களாம். யூத ஜனங்களை குறித்து தான் சொல்லுகிறார். யார் தேசத்தில் நீதிமானா இருக்கிறானோ அவனை நீங்க ஒரு செருப்புக்கு ஈக்குவலா கூட நீங்க மதிக்கலை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமானையும் எளியவனையும் ஆண்டவர் அங்கே போட்டாரு. நீதிமானை நீங்க விலை கொடுத்து வாங்கிடலான்னு நினைச்சிட்டீங்க. நீதிமானுக்கும் எளியவனுக்கும் என்ன ஆயிப்போச்சு? தேசத்தில் மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யாரை நம்ம கனப்படுத்தணும் அப்படின்னா, ஒரு நீதிமான் ஒருத்தனை பார்த்துட்டோம்னா கனப்படுத்தி தான் ஆகணும். சூனேமியாலும் ஒரு பெண்ணை பார்த்துருப்பீங்க. எலியா அவங்க வீட்டுக்கு போகிறாரு இல்லையா? போகும்போது அடிக்கடி வந்து போகிறாரு. அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்கிறா, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற இந்த தேவ மனுஷன் என்னவா பார்க்கிறேன்? பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லுகிறாள். அவர் பெரிய தீர்க்கதரிசி, அவரிடத்துல வரங்கள் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அதெல்லாம் சொல்லலை. ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான் சொல்றா, அவரை நான் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், அவருக்கு நம்ம வீட்டில் ஒரு மேல் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்றா. அந்த நாட்களில் தேவனுக்கு பயந்த நடந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனிதனை நீதிமானாக பார்க்கும்போது அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலே இருந்தது. இன்றைக்கு நீதிமான்கள் ஒரு பாதரட்சையை போல வெளியே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதத்திற்கு புறம்பானவர்கள் உள்ளே நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் முழு இந்த மாடர்ன் டே கிறிஸ்டியானிட்டியை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பெரிய அளவில் நம்ம ஊழியர்கள் என்று சொல்லி உலகம் தூக்கி கொண்டாடி கொண்டு வைத்திருக்கிற நபர்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனையோ நீதிமான்களால் உருவாக்கப்பட்ட, எத்தனையோ தேவனுடைய அப்போஸ்தலர்களால், சுவிசேஷகர்களால், மிஷனரிகளால் தங்களுடைய ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட இந்த சபையை அவமானப்படுத்தும் அளவிற்கு எத்தனையோ நீதிமான்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு நீதிக்கும் வேதத்திற்கும் புறம்பானவர்களை மேடையேற்ற ஆரம்பித்து விட்டோம். தேவ சபையை பார்த்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார். நிறைய காரியங்களை என்னால் சொல்ல முடியும். நான் அடிக்கடி வட இந்தியாவுக்கு போறாள். இன்றைய தேதியில் எத்தனையோ மிஷினரிமார்கள் உத்தரப்பிரதேசத்திலும், இப்போ பீகாரில் 200 இடங்களுக்கு மேலே வேற பிடிச்சிட்டாங்க. எத்தனையோ மிஷினரிகள் இன்று வரை சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? நீதிமானை செருப்பு மாதிரி கூட நம்ம மதிக்கலை. யாரோ ஒருத்தர் தன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டினாரோ மாட்டலையோ நமக்கு தெரியாது. அவர் கைதாகி ஜெயிலுக்கு போனார்னா அவருக்காக லட்சமா செலவு பண்ணி அவரை பெயில்ல எடுக்கிறதுக்கு ஊழியர்கள் நம்ம தமிழ்நாட்டிலும் பெங்களூரு பட்டணத்திலும் உண்டு. ஆனா தேவனுக்காக வைராக்கியமாக தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தியாகம் செய்துவிட்டு அர்ப்பணிப்போடு கடுமையான பகுதிகளிலே பணி செய்து கொண்டிருக்கிற மிஷனரிமார்களை நினைப்பதற்கும் அவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வதற்கும் இன்றைக்கு சபை ஆயத்தம் இல்லை. ஏன்னா நமக்கு நீதிமானும் தேவையில்ல, எளியவனும் தேவையில்ல. நம்மளை உணர்ச்சி பரவசத்தில் ஆழ்த்தி உலகத்தின் மாயைக்குள் தள்ளுகிற
அந்நிய போதனைகளை இன்றைக்கு சபையில் மேலாங்கி போனது. அதே காரியத்தை எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆமோஸின் மூலமாக ஆண்டவர் அன்றைக்கே எழுதி வைத்து விட்டார். நிறைய காரியங்கள், நிறைய உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். நான் தூத்துக்குடியில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன சர்ச் தான் அது. 2 ஆராதனை நடக்கும். மொத்தத்தில் சேர்த்தா ஒரு 150-200 பேர் இருப்பாங்க. அதில் வர்ற 40% கண் தெரியாதவங்க, உடல் ஊனமுற்றவர்கள். சாம் தேவபிச்சைன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாருங்க, அவர் தான் நடத்துகிறார். நான் ஒரு போன வருஷம் நவம்பர் மாதம் நினைக்கிறேன், அவங்க ஒரு 3 நாள் ஃபேமிலி கேம்ப் வச்சுருந்தாங்க. அதுக்கு நாங்கள் குடும்பமாக போயிருந்தோம். அதில் நான் ஒரு 2 நாள் அவங்களுக்கு ஒரு 4-5 செஷன் எடுத்தேன். அவங்க செய்த ஒரு காரியம், அந்த சின்ன சபை அவர்கள் தங்களால் இயன்ற பல காரியங்களை பல மாதங்கள் பிரயாசப்பட்டு சேர்த்து உத்தரப்பிரதேசத்துக்கு அவங்க டிராவல் பண்ணி போய், அந்த போதகரும் ஒரு சிலரும் போய் அங்கே இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிற மிஷினரி குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்து தங்களால் இயன்ற காரியங்களை செய்துவிட்டு வந்தாது. ஒரு சின்ன சபை தான். அவர் யாருன்னே தமிழ்நாட்டுக்கு தெரியாது, ஆனால் யாரோ நமக்கு தெரியும். என்ன செய்துட்டு இருக்கிறோம்? தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் நாம் இங்கே சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு அந்த பாதிப்பு வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்லை. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு கூட கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, சுவிசேஷத்தின் நிமித்தம் உண்மையிலேயே கட்டப்பட்டிருக்கிற மனிதர்களுக்காக தங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் யாரோ எதுக்காகவோ ஜெயிலுக்கு போயிட்டு சுவிசேஷத்தினால் கட்டப்பட்டேன்னு பாட்டு எழுதுனா அதையும் நம்ம உட்காந்து பாடிக்கிட்டு இருப்போம். ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து இந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. அப்போ தெரியும், இந்த காலத்தில் நடக்கிற காரியங்களோடு வசனத்தை பொருத்தி பாருங்க, நமக்கு தெரியும். ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு சொல்லி இருக்கிறார். நீங்கள் நீதிமான பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் விற்று போட்டீர்களே. இப்போ முதலாவது அவர்கள் வேதத்தை வெறுத்தார்கள், 2வது பிதாக்களுடைய பொய்யை பின்பற்றினார்கள், 3வது நீதிமானையும் எளியவனையும் அற்பமாக எண்ணினார்கள், கரிசனை இல்லாமற் போனார்கள். அடுத்து ஒரு காரியத்தை வாசிங்க பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள். என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படிக்கு, என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். இதெல்லாம் ஆண்டவர் யூதாவை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் எழுதுகிற வார்த்தைகள். என்ன சொல்றார் ஆண்டவர்? தகப்பனும் மகனும் ஒரு பெண்ணிடத்திலே பிரவேசிக்கிறார்களாம். எந்த தேவ ஜனம் பிறருக்கு தேவனுடைய வழியை காட்ட வேண்டுமோ அதே தேவ ஜனம் தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு கூட காண்பிக்காமல் அவனையும் பாவத்திலே சேர்த்து விழத்தள்ளி கொண்டிருந்ததாம் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் யூதா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம பிள்ளைங்களை நம்ம கரெக்டாக போதித்து வளர்க்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். அப்படி அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில யாரும் இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் பல நேரங்களில் நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது பாருங்க, எத்தனையோ குற்ற செயல்களில் ஈடுபடுறது கிறிஸ்தவ பேரா இருக்கு. அவரோட வயசை பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும். 20 வயசுல அவருக்கு பையன் இருப்பான். அவ்வளவு வயசான ஒரு கிறிஸ்தவ பேர் கொண்ட ஒரு நபரை தவறு செய்யும் போது அவர் என்ன எக்ஸாம்பிளா ஒரு பையனுக்கு காண்பிக்கிறார்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. நான் ஒரு நாள் அந்த ஃபோனில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு கிளிப்பை பார்த்துட்டு இருந்தேன். நாயா நானாவா, அது என்னது நீயா நானாவா, அது இப்போ கிட்டத்தில் நாயா நானாவா இருப்பச்சு. ஒரு நாய் ப்ரோக்ராம் வச்ச உடனே அதில் ஏதோ ஒரு கிளிப்புன்னு நினைக்கிறேன். அதில் தாத்தாவும் பேர பிள்ளைகளும் உட்கார்ந்து பேசுகிற மாதிரி ஒரு இது, அதில் ஒரு சின்ன கிளிப் இருந்துச்சு. ஒரு தாத்தா சொல்கிறாரு, நான் இந்த நடிகை வரும்போது நானும் என் பேரனும் ஒன்றா உட்காந்து சைட் அடிப்போம். ஹலோ, நம்மளும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிருவோம். என்ன அந்யோன்யமான ஃபேமிலி.
வேதத்தின்படி வாழ்கிற குடும்பம் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு வேதத்தின் மகத்துவங்களையும் தேவன் காண்பித்திருக்கிற வழிகளையும் ஒரு காலத்திலே சொல்லிக் கொடுத்த தாத்தா பாட்டி எல்லாம் இன்னைக்கு போய் அதே தாத்தா பாட்டி ஒரு பக்கத்தில் ஃபோனில் உட்காந்து ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க, அவங்க பேரன் பக்கத்திலே உட்காந்து அவன் வேற ஏதோ பார்க்குறான். தகப்பனும் மகனும் மனைவியும் பிள்ளைகளும் ஒரே காரியத்தில் விழுந்து போனார்கள். அந்த வசனம் தான் போட்டிருக்கு. யோசிக்கலாம், நாங்கள் அந்த மாதிரிலாம் செய்யலையே நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க எந்த நேரமும் ஃபோன்லேயே உட்காந்துருக்காங்க, கெட்டு போகிறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? பெரியவங்க உட்பட 70 வயசு பாட்டிமார் உட்பட என்னதான் பார்க்குறாங்க. நான் ஒரு தடவை தூத்துக்குடி இப்போ நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், போன தடவை இங்கே வந்தப்போ தூத்துக்குடி போகிறப்போ நைட்டு 2:30 மணிக்கு திடீர்னு முடிச்சு பார்க்குறேன். நான் சைடு அப்பரில் மேலே படுத்துருக்கிறேன். கீழே ஒரு வயசான பாட்டியம்மா இருந்தாங்க, 75 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க தின்னலாம் அது கீழே லைட் எரியுதுன்னு பார்த்தா டைம் தள்ளி ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நைட்டு 2:30 மணிக்கு. இன்னொரு முறை நான் திருநெல்வேலியிலேருந்து பகலில் மார்னிங் ட்ரெயினில் ஒரு தடவை வந்தேன். அதில் 2 வயசானவங்க ஏறினாங்க. நான் அந்த லோவர் பெர்த்தில் இருந்தேன். பக்கத்து ஆப்போசிட்டில் அந்த வயசான 2 ஃபேமிலி, ஒரு வயசானவங்க, எப்படியும் ஒரு 70+ இருக்கும். அதில் இவங்க ஒரு பக்கம் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அவர் ஒரு பக்கம் தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போனார், ஃபோனோடே போனார் பார்த்துக்கிட்டே. போயிட்டு திருப்பி வந்துட்டு தான் பார்க்குறாரு, ஐயோ ஒரு செருப்பை மட்டும் போட்டு போயிருக்கேன் அப்படின்னு பார்க்குறாரு. ஒத்த செருப்போட ட்ரெயினில், அது நம்ம ஊர் ட்ரெயினில் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. வந்துட்டு தான் சொல்கிறாரு, அந்த அம்மா பேரை சொல்லி, என்ன இங்கே பாரு ஒரு செருப்பை மட்டும் போட்டு வந்திருக்கிறேன் அப்படின்றார். அப்போ எந்த அளவுக்கு மாறிட்டோம் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு இது நம்மளை ஆக்குபை பண்ணிடுச்சு பார்த்தீங்களா? எந்த ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியும் அது வந்துக்கிட்டு தான் இருக்கும், இன்னும் நிறைய வரத்தான் செய்யும். அது நம்முடைய நேரத்தை சாகடித்து விடக்கூடாது, நம்முடைய தேவனுக்குள்ளான வாழ்க்கையை அழித்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம். சரி, அடுத்து அங்கே என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க பார்ப்போம். 6ஆம் வசனமா? சாரி 7 படிச்சாச்சு. படிச்சாச்சு. வாசிங்க அடுத்தது 8ஆம் வசனம். அவர்கள் சகல பீடங்கள் அருகிலும் அடைமானமாய் வாங்கின அவர்கள் சகல பீடங்கள் அருகிலும் அடைமானமாய் வாங்கின வஸ்திரங்களின் மேல் படுத்துக்கொண்டு தெண்டம் பிடிக்கப்பட்டவர்களுடைய மதுபானத்தை தங்கள் தேவர்களின் கோவிலிலே குடிக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் புரியாது, ஆனால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக வாசிங்க. அவர்கள் சகல பீடங்களிலும் என்ன செஞ்சாங்களாம்? அடைமானமாய் வாங்கின வஸ்திரங்களின் மேல் படுத்துக்கொண்டு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? அடைமானமாக வாங்கியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நகையை கொண்டு எங்கே அடகு வைப்போம்? சேட்டு கடையில் அடகு வைப்போம். எதுக்கு அடகு வைப்போம்? நமக்கு ஏதோ ஒரு தேவைன்னா அதை கொண்டு போய் வச்சு வாங்கிட்டு வருவோம், காசு வாங்கிட்டு வருவோம். அவன் வட்டி போடுவான், வட்டிக்கு குட்டி போடுவான், எல்லாத்தையும் சேர்த்து கடைசியில் இன்னொரு நகையை அடகு வச்சு கட்டிட்டு திருப்பி வருவோம். இது அடைமானமாய் வாங்குறது இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் யூதா ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அடமானமாய் வாங்கின வஸ்திரங்களின் மேல் படுத்துக்கொண்டு, வஸ்திரங்களை அடமானமாக வாங்கினாங்களாம். அதை நல்லா திக்காக விரித்து பெட்டு மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்க, படுத்துக்கொண்டு என்ன பண்ணாங்களாம்? தெண்டம் பிடிக்கப்பட்டவர்களுடைய மதுபானத்தை தங்கள் தேவர்களின் கோவிலிலே குடிக்கிறார்கள். அப்போ என்ன, அந்த நாட்களிலே ஒரு பழக்கம் இருந்தது. வாசிங்க பார்ப்போம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். ஆண்டவர் என்ன கற்பனையாக எழுதி கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால், பிறனுடைய வஸ்திரத்தை நீ ஈடாக வாங்கினால், பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம், வேறு எதனாலே போர்த்து படுத்துக் கொள்ளுவான். அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அளவிற்கு தங்களுக்குள் வாழ்ந்த எளியவர்களை நிந்தித்திருக்கிறார்கள் என்றால், அவன்கிட்ட வேற எதுவும் அடமானமாக வைக்கிறதுக்கு இல்லை. அவன் ஒரு உதவின்னு கேட்டு வரும்போது இவங்க என்ன செஞ்சாங்களாம்? உன்னுடைய மேலங்கிய கலட்டி கொடுன்னு சொல்லி வாங்குற பழக்கமும் இருந்துச்சு.
ஆனா அன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீ என்ன பண்ணணும்னு ஆண்டவர் கற்பனையா கொடுத்துருக்கிறாரு. அவன்கிட்ட திரும்ப கொடுக்கறதுக்கு காசே இல்லைனாலும் நீ என்ன பண்ணிடணும், அவன்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடணும். ஏன்னா அவனுக்கு இருந்த வஸ்திரம் அது. நீ அவனுடைய வஸ்திரத்தை பறித்து கொள்ளக்கூடாது. அந்த ஏழை உண்மையிலேயே நீ உதவி செஞ்சிருந்தாலும், நீ பணத்தை கொடுத்திருந்தாலும், அவன் கண்ணீர் விட்டான்னா அதுக்கு நான் கணக்கு கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், அப்படி ஏழையினிடத்துல வாங்கி கொண்டு வந்த வஸ்திரத்தை நல்லா விரிச்சு, ராத்திரி ஆனா என்ன, எத்தனை நாள் ஆனா என்ன, நீ வட்டியோட திரும்பி கொடுத்தாதான் தருவேன்னு அது மேலே படுத்து தூங்குனாங்களாம். அது மட்டும் இல்லை, அதில் வந்த வருமானத்தை வைத்து தங்கள் இருதயத்தை, வயிற்றை போதைகளினால் நிரப்பினார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா அர்த்தம் அதுக்கு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே எகிப்திலிருந்து அடிமையாகத்தான் வெளியே வந்தார்கள். அங்கிருந்து எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களா, அவங்களுக்குள்ள வித்தியாசம் இருந்துச்சா? எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்தாங்க. ஆண்டவர் அவர்கள் கட்டியிராத வீடுகள், அவர்கள் நட்டு வளர்க்காத திராட்சை தோட்டங்களை கானான் தேசத்திலிருந்து ஆண்டவர் ஈவாக அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனா இந்த ஜனம் நாளடைவில் என்ன பண்ணிருச்சு, சுயநலவாதிகளாய் மாறி போய் தாங்களே பிறரை ஒடுக்க ஆரம்பித்து தங்களுக்குள் எளியவர்களையும் சிறியவர்களையும் அவர்களே உருவாக்கினார்கள். அவர்களிடத்தில் இரக்கம் காட்டாமல் போனார்கள். என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர்? இந்த ஜனம் பொருளாசையுள்ள ஜனமாக, சுயநலவாதிகளாக மாறி போனார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஒருவேளை அந்த அளவுக்கு தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா முழு சபையாக, முழு கிறிஸ்தவ குடும்பமாக, தேவனுடைய சரீரமாகிய சபையிலே நம்ம எல்லாரும் வேற வேற பேர்ல எங்கனாலும் நம்ம எல்லாம் ஒரு அங்கத்தினர்கள். எந்த அளவிற்கு பிறனுடையதை எண்ணுகிறோம் அல்லது எல்லாமே எனக்கு எனக்கு என்று வாழ்கிறோமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5 பவுல் எழுதும்போது எழுதுகிறார், ஒருவனும் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. எந்த ஒரு தேவ பிள்ளை எது நடந்தாலும் எனக்கு 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 என்று வாழுகிறதோ அந்த தேவ பிள்ளையை பார்த்தும் ஆண்டவர் அன்றைக்கு யூதா இஸ்ரவேலை பார்த்து சொன்ன மாதிரி சொல்லிவிடுவாரோ என்கிற பயத்தினால்தான் நான் என்னையும் நிதானித்து பார்த்தவனாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளை சுயநலமாக வாழ்ந்துட முடியாது. ஒரு சிலர் கேட்பாங்க, நீ எதுக்கு இங்கேருந்து அங்கே போகணுமா, பீகார்லாம் போய் ஊழியம் செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க, வேலையெல்லாம் விட்டு போகணுமான்னு கேட்பாங்க. அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம், நான் அவருக்கு மேலே வைத்திருக்கிற ஒரு கமிட்மெண்ட். அது இருந்தாலும் பவுலே சொல்கிறார், நான் சுவிசேஷத்துக்காக செலவு செய்யவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் இங்கே நல்லா இருக்கும்போது என்னால் சுயநலமாக வாழ்ந்துட முடியாது. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற கிருபைகள், தாளந்துகள், பொருட்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்திலே அது தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒண்ணுமே கிடைக்கல. ஆண்டவர் வர்றாரு, படகுல ஏறுறாரு. ஒரு படகுல தான் ஆண்டவர் ஏறினார். ஆனால் எத்தனை படகு நிரம்பிச்சு? 2 படகு நிரம்பிச்சு. கரைக்கு வந்தாங்க. நானாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பேன், பரவாயில்ல ஆண்டவரே, ரொம்ப நன்றி, போயிட்டு நைட் வந்துடுங்க, படகை காலியாக வச்சிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், மீனை பிடிக்கிறோம், நிரப்புறோம், இங்கே வந்து ஒரு ஹோல்சேல் ஸ்டால் போடுறோம், நம்ம தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் மொத்த கலிலேயாவுக்கும். உங்களுக்கு 30%, எனக்கு 70%ன்னு டீல் போட்டு சுயநலமாக வாழ்ந்திருப்பேன். ஆனால் பேதுரு உங்களை மாதிரி நல்லவன் என்பதனால ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்லும்போது என்னைய மாதிரி கேள்வி கேட்காம உங்களை மாதிரி முழு மனதோடு வந்தான். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு டவுட்டாக இருக்கு, ஐயோ இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எவ்வளோ வேதனையோடு எழுதுகிறார். ஆண்டவர் நம்மள்ட்டெல்லாம் எதிர்பார்க்கறது நீ பெருசாக எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்லாம் எதிர்பார்க்கல. கொஞ்சம் நமக்குள்ள அந்த கரிசனை இருக்குமானால், அந்த ஜெபம் இருக்குமானால், பிறருக்காக ஜெபிக்கிற காரியம் இருக்குமானால், பிறருக்காக பரிதவிக்கப்படுகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், அது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆமாம். அடுத்து அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, வாசிங்க 8ஆம் வசனம்.
எட்டாம் வசனம் தான் வாசிச்சாச்சு. சரி, 12, 11, 12 வாசிங்க. உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவ்வளவு மோசமா நீங்க இருந்தாலும் நான் என்ன பண்ண தெரியுமா? உங்களுக்குள்ள இருந்தே உருவான சில வாலிபர்களை தீர்க்கதரிசிகளாக எழுப்பினேன், நசரேயர்களாக எழுப்பினேன். ஏசாயா போன்றவர்கள், எரேமியா போன்றவர்கள்லாம் எழும்பினாங்க. இவங்களையும் தாண்டி இன்னும் ஒரு சிலரை எழுப்பினேன். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்களும் நசரேயருக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடுத்து தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள். ஆமா, நம்ம என்ன பண்ணோமா? ஆண்டவரே ஒரு சிலரை உருவாக்கி அவருக்கு பயன்படுகிற பாத்திரமா ஏற்படுத்தினாலும் இந்த தேவ ஜனம் என்ன பண்ணிச்சான்? அவன் நல்லா இருந்தவனை கெடுத்து குட்டிச்சவராக்கிருச்சான். பல நேரத்தில் நல்லா இருக்கிற ஊழியர்களை நம்மளே கெடுத்துருவோம். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிள்ளைங்களை நான் நசரேயர்களாக தீர்க்கதரிசிகளாக ஏற்படுத்தினப்பா. நமக்கும் நம்ம பிள்ளைங்க மேலே பொறுப்பு இருக்கு. நம்ம பிள்ளைங்களை எல்லாரையும் ஆண்டவர் நேர்த்தியாக சிருஷ்டித்து உருவாக்கி நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அவங்கள நம்ம என்னவா மாற்றிக்கிட்டு இருக்கோன்னு பாருங்க. பல நேரத்தில் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்களை கெடுத்து குடிச்சவராகிறதே நம்ம தான். நான் ஒரு சபையில் இருந்தேன், சரியா? பிரசங்கம் பண்ண தான் போயிருந்தேன். அந்த போதகர் எனக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்சவர் தான். அவர் திடீர்னு ஒரு சில காரியங்கள்லாம் ரொம்ப வேதத்துக்கு முரணாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவர் கூப்பிட்டுருந்தாருன்னு போயிருந்தேன். அந்த நேரத்தில் அவர் இல்லை, வேற ஒரு மீட்டிங் போயிருந்தார். அந்த அம்மா ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. நம்ம போதகர் அங்கே ஒரு மீட்டிங்க்கு வந்தார். அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, பயங்கரமாக நடந்தது. நம்ம போதகர் எந்திரித்து மேடைக்கு வரும்போது எல்லாரும் சொன்னார்கள், இதோ வருகிறது கர்ச்சிக்கிற சிங்கம், நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சிங்கம் வருது, சிங்கம் வருதுன்னு சொன்னாங்க. என்ன வைப்பு தெரியுமா அப்படின்னு சாட்சி. நல்லா இருக்கிற ஊழியக்காரரை நம்மளே, நீ யார் தெரியுமா, நீ சிங்கம், நீ புலி, நீ அது இதுன்னு சொல்லி அவருக்கு மண்டைக்கு மேலே ஏறி போய் அவர் நீ கீழே விழுந்து கிடக்கிறாரு. நான் அன்னைக்கு மேடையிலே சொல்லிட்டேன், உங்கள் சாட்சி என்ன சாட்சின்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் நீங்கள் சிங்கமானு பார்க்க மாட்டார், புலியான்னு பார்க்க மாட்டார். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளம், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற வரங்கள், கிருபைகள், தாளந்துகள் ஒருபோதும் நமக்கு அடையாளமாக மாறக்கூடாது. அதை ஒருவேளை உலக மனிதர்கள் சொல்லலாம், ஆனால் அது நம்ம மண்டைக்குள்ள ஏறிடக்கூடாது. நல்லா இருக்கிற தீர்க்கதரிசிகளை நம்மளே கெடுத்து குட்டிச்சவராக்கிடக்கூடாது. சரி, இதை நான் 9:05 ஆயிடுச்சா? நேரம்லாம் நீங்கள் பார்க்கலல்ல? ஆமாம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். சரி, அடுத்து அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. 9ஆம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நானோ கேதுரு மரங்களை போல் உயரமும் கர்வாலி மரங்களை போல வைரமுமா இருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அளித்தேன். பெரிய சத்துருக்களை அவர்களுக்காக நான் அளித்தேன். உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டு, அதாவது அந்த சத்துரு இருந்தான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு விரோதமா அவனுடைய எல்லா காரியத்தையும் நான் முற்றிலுமா அழித்தேன். நீங்கள் எமோரியனுடைய தேசத்தை கட்டி கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி 40 வருஷமா வனாந்தரத்தில் நடத்தின பெரிய பெரிய மகத்துவமான காரியங்களை செய்தேன். ஆனால் கொஞ்சமும் தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் நினைவு கூறவில்லை, மறந்து போனீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் நன்றி மறத்தல் ஒருபோது இருக்கக்கூடாது. பலவிதமான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். தண்ணீர் போன்ற சூழ்நிலைகள் வரும், ஆறுகள் போன்ற சூழ்நிலைகள் வரும், அக்கினி போன்ற சூழ்நிலைகள் வரும். வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி வனாந்தரத்தில் கத்தின மாதிரி கத்தி கூப்பாடு போடாம, ஆண்டவர் இதுவரை என்னை நடத்தி வந்தாரே, அதை யோசித்து பாருங்கள். நீங்கள் தேவனை துதிப்பீர்கள், முறுமுறுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குறாரு, எப்பா அவ்வளவு பெரிய பெரிய ராட்சத ஜனக்கூட்டத்தெல்லாம் அழிச்சு இந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமா கொடுத்தனே, கொஞ்சமாவது நீங்க நினைச்சு பார்த்தீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். கேட்டுட்டு தான் ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்றாரு. 12ஆம் வசனத்தில் சொல்லும்போது, நீங்கள் தீர்க்கதரிசிகளை தள்ளினீர்களே. தீர்க்க தரிசனம்னு சொல்லும்போது 2 விதமான தீர்க்க தரிசனம் இருக்கு, சரியா? ஒன்று வேதம் காண்பிக்கிற தீர்க்க தரிசனம், அதுதான். ஒன்று ஃபோர்டெல்லிங், இங்கிலீஷில் ஃபோர்டெல்லிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பின்னால் நடக்க போகிறத முன்னாடியே
சொல்றது. இப்ப ஆமோஸ் ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமா சொல்றாரு, அது நடந்தது. அது யாருக்குமே தெரியாது. பின்னர் நடக்க போகிற காரியத்தை சொல்லுவது, அது தீர்க்க தரிசனம். இன்னொன்று ஃபோர்த் டெல்லிங், FORTH. ஃபோர்த் டெல்லிங்னா என்னன்னா, அந்த அப்போஸ்தலர் 13 அதிகாரத்துலலாம் நீங்க வாசிக்கும் போது பவுலும் பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் அந்தியோகாவிலே போதகர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் இருந்தார்கள்னு போட்டிருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே அங்கே கூடி வந்திருக்கிற மக்களுக்கு என்ன வார்த்தைகளை ஆண்டவர் பேச சொல்லுகிறாரோ அதை பேசுவது ஃபோர்த் டெல்லிங். அதுவும் ஒரு தீர்க்க தரிசனம். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை காண்பித்து, காலை முதல் ஆராதனையில் அதை பேசணும், இரண்டாவது ஆராதனையில் இதை பேசணும், ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் சபை மக்களுக்கு அது தேவை, அந்த மக்கள் அந்த வசனத்திலே கட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகிறாரே, அதை வேதம் ஃபோர்த் டெல்லிங் என்று சொல்லுகிறது. அப்ப இந்த 2 தீர்க்க தரிசனம் தான் வேதம் காண்பிக்கிற தீர்க்க தரிசனம். அப்ப 2 காரியமும் நமக்கு தேவை. பின்னாட்களிலே நடக்க போகிறவைகளை வேத வசனத்தின் அடிப்படையிலே சொல்லுகிற தீர்க்கதரிசிகளும் நமக்கு தேவை. என்னுடைய வாழ்க்கையை நான் எந்தெந்த இடங்களிலே சரி செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் சோர்ந்து போய் வந்திருக்கும் போது எந்தெந்த பகுதிகளிலே தேவ வசனம் என்னை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளும் நமக்கு தேவை. ஆனால் இதெல்லாம் போய் நம்ம தீர்க்கதரிசிகளெல்லாம் புரிந்து கொள்ளாமல் போனதுனால என்ன நடந்தது? எரேமியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு வாங்க. எரேமியா 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். இன்றைக்கு வருகிற ஒரு யூடியூப் சோசியல் மீடியா காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு எங்க பார்த்தாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொட்டி கொட்டி கொடுக்கப்படுகிறது. எத்தனை தீர்க்க தரிசனம் வந்தாலும் அது அவர்களுடைய இருதயத்தின் கபடமா, கள்ள தீர்க்க தரிசனமா, இல்லாத விசேஷமா என்பதை அறிந்து நிதானிக்கிற ஒரு கிருபை இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு அவசியம். இப்படி பல காரியங்கள் எல்லாம் பட்டியல் போடுறார் ஆண்டவர். சொல்றாரு, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன். ஆனா இன்றைக்கு நாம் ஒரு கிருபையின் காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கும் அந்த நியாய தீர்ப்பு உடனே நடக்கல. ஆமோஸ் சொன்ன அடுத்த நாளே அந்த நியாய தீர்ப்பு நடந்துறல. they had to wait for some time. ஆண்டவர் இன்னும் தருணத்தை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, ஆமோஸுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். இதோ அக்கினியினாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் அழைத்தார். அது மகா ஆழியை பட்சித்தது. அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது. ஒரு தரிசனத்தை பார்க்கும்போது ஆமோஸ் ஆண்டவரிடத்திலே கேட்கிறானா, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனானே என்று ஆமோஸ் தன் ஜனத்திற்காக இந்த நியாய தீர்ப்பு வேண்டாமே ஆண்டவரே, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்களேன் என்று ஆண்டவரிடத்திலே கெஞ்சுகிறான். அடுத்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவர் தருணம் கொடுத்த பின்னரும் இஸ்ரவேல் யூதா ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. அந்த நியாய தீர்ப்பு அவர்களுக்குள் நிறைவேறியது. ஆனால் இன்றைக்கு ஒரு கிருபையின் காலத்திலே வைத்திருக்கிறோம். இந்த மரம் கனியும் கொடுக்காம ஏன் நிலத்தையும் கெடுக்க வேண்டும் என்று சொல்லி பிதா அதை வெட்டி போட வேண்டும் என்று சொல்லி வந்தபோது அங்கே தோட்டக்காரனாக இயேசு வருகிறார். பிதாவே, இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நான் அதுக்கு கொத்துவேன், இன்னும் கொஞ்சம் உரம் போடுவேன்,
அதை இன்னும் பராமரிப்பேன், அதுக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், இன்னும் நன்மைகளை கொடுப்பேன், இந்த வருடத்திலாவது அது உமக்கு பிரியமாக மாறும் என்று சொல்லி உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறபடியினால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடும் பலத்தோடும் சுகத்தோடும் காக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை நாட்கள் இந்த கிருபையின் காலம் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஏசாயாவின் புஸ்தகத்தில் கடைசி நாளில் நடக்க போகிற காரியங்களை வாசிக்கிறோம். ஏசாயா 66 அதிகாரத்தில் ஆண்டவர் ஏசாயா மூலமாக சொல்லும் போது அவர் சொல்லுகிற வார்த்தைகள் 16 வசனத்தில், கர்த்தர் அக்னியினாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள் என்று சொல்லி வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து அங்கேயும் ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படியே எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க பாப்போம். தேவ சமூகத்தில் நம்முடைய தேவன் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அவரே அடித்தார், அவரே காயம் கட்டினார், அவரே நமக்கு மருந்து போட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாளின் காலை வேளையில யோசிச்சு பாருங்க. ஏசாயா 43 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய் என்று சொன்ன அதே ஆண்டவர் எந்த நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிற மனிதர்களையும் விடுவித்து அவர்களை உயர உன்னதத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற அதே ஆண்டவர் நம்முடைய தேவ ஜனம் அவருடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டு உலகத்தின் ஈர்ப்புக்குள் தங்களை விட்டு கொடுத்து ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை மறந்தவர்களாக மாறி போகும்போது ஆண்டவர் நம்மையும் பார்த்து ஒருவேளை அப்படி சொல்லிவிடுவாரோ? ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடியினால் நம்முடைய பலவீனங்களை குறித்து கரிசனை இல்லாத ஒரு தேவன் நமக்கு இல்லை. நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறபடியினால், அவர் நமக்காக ஒவ்வொரு நாளும் வழக்காடுகிறபடியினால் ஆண்டவர் நமக்கு கிருபையின் நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பலிபீடத்தில் உங்களை கொண்டு வந்து வைப்பீங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். பலிபீடத்தில் வைக்கப்படுகிற பலிகள் மாம்சம் சந்து சந்தாய் துண்டிக்கப்பட்டு அது அக்கினியினாலே முற்றிலும் பட்சிக்கப்பட்டு அது சாம்பலாக மாறணும். என்ன அர்த்தம்? என்னுடைய பழைய மனுஷன் முற்றிலும் களைந்து போடப்பட்டு என்னுடைய சுயமெல்லாம் சாம்பலாக்கப்பட்டு ஒரு புதிய சிருஷ்டியாக என்னை மாற்றணும். அதுதான் அந்த பலிக்கு அடையாளம். அந்த அக்கினி தான் நமக்கு தேவை. தேவனுடைய பட்சிக்கிற அக்கினி அல்ல. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற அக்கினி தான் நமக்கு தேவை. நம்மை மீண்டும் புதுப்பிக்கிற அக்கினி தான் நமக்கு தேவை. நம்மை பட்சிக்கிற அக்கினி அல்ல. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல்
பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனத்தோடு நீங்க பேசி இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்த இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன அக்கினியின் சூழ்நிலைகளை அவர்கள் கடந்து போனாலும், ஏசாயா 43:2 நீர் வாக்கு பண்ணின தேவன், நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர், எல்லா தண்ணீர்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி, எல்லா ஆறுகளின் சூழ்நிலைகளையும் மாற்றி, அக்கினியில் நடந்தாலும் அவர்கள் வேகாமல் நீர் செழிக்க பண்ணுகிற இடத்திற்கு வந்து நிற்க பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. மீதமுள்ள பகுதிகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே.